வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறதுங்கிறது, சுடிதார் கட் பண்ணுறதுங்கிறது நம்ம போட்டிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, மெயின் கிளாத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு வந்து அயன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஒன் சைடு ஃபியூசிங் பேப்பராக இருக்கும். ஸோ அதை நம்ம வச்சு என்ன பண்ணோம்னா, அந்த ஃபியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைனிங்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து நம்ம கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ஃபியூசிங் பேப்பர்னு சொல்லி கூட நம்ம வாங்கலாம். இதை வச்சு அது மேலே நம்ம வந்து அயன் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டிஃப்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் அடிச்சு திருப்பினா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே வந்து நிற்கும், துணி கிளியாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த லைனிங் கிளாத் கீழே வந்து மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதாவது நம்ம 1/2 இன்ச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி 2வது ஒரு ஃபோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இன்ச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம மடிக்கிற மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்கில் நம்ம வந்து 2 இதுலேயும் அடிச்சிடுறோம். அடுத்தது கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து டாப் மேலே வச்சுருப்போம் இல்லைங்களா, ரெண்டுக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கேன்வாஸ் வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெயின் கிளாத் மேலே, அந்த மெயின் கிளாத்தினுடைய மேற்பக்கம் மேலே வரணும். ஓகேங்களா? இந்த லைனிங் கிளாத்தினுடைய மேற்பக்கமும் அந்த மெயின் கிளாத்தினுடைய மேற்பக்கமும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணுறோம். அந்த பக்கம் திரும்பினா லைனிங் கிளாத்தில் அந்த கேன்வாஸ் உள்ளே போயிடுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன நம்ம ஷேப்புக்கு வந்து நெக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நெக்கு தைச்சிட்டு எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படிமான தையல் போடுவோம். அந்த படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக வந்து நமக்கு வந்து கழுத்து வந்து உட்காரும். ஓகேங்களா? ஸோ இதை தைச்சிட்டு 2 பக்கம் அதே மாதிரி 2 சைடு 2 டாப்பினுடைய நெக்கையும் வந்து அதே மாதிரி கேன்வாஸ் வச்சு தைச்சு நம்ம அதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த கார்னர் வந்து நாச் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த ஷேப் கொடுக்கும். நம்ம எவ்வளோ வளைவு கொடுக்குறோமோ அந்த நம்மள நாச் கொடுத்தா தான் நமக்கு ஷேப் கொடுக்கும். சரி, சுற்றி வர இப்போ அடிச்சிடுறோம். அந்த டாப்பில் சுற்றி வராமே நம்ம அடிச்சுட்டு இதில் அடித்து திருப்பினதுக்கப்புறம் சுற்றி வரோம் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த இப்படி அடிக்கும்போது கொஞ்சம் நீவி அடிங்க, இல்லைன்னா ஒரு பின்னூசி வந்து குத்திட்டு அதுக்கப்புறம் அடிங்க. உங்களுக்கு நகர்ந்து போகாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் வரும். இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒரு இது இருக்கும், நம்ம சுற்றுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்ம எச்சு கம்மி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து அதில் தையலை வந்து லாங் ஸ்டிச் வச்சுக்கலாம். நல்லா நீவி கொடுத்து அடிச்சிடுங்க. அடுத்தது இன்னொரு பேக் சைடு கிளாத், அந்த பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம அதுவும் அதே மாதிரி மெயின் கிளாத் மேலே வச்சு ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மெதுவாக கை 2 பக்கம் வச்சு ரொட்டேட் பண்ணணும். என்ன ஷேப் இருக்குதோ, இது வந்து நமக்கு யூ ஷேப் மாதிரி வருது, பா ஷேப் மாதிரி வரையினா 2 பக்கம் நம்ம கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணணும். இதே வந்து கார்னர் கர்வாக வரும்போது அந்த இடம் பாருங்க, அந்த கர்வ் வரும் இடத்துல மட்டும் நான் வந்து சிசரில் கட் பண்ணுவேன். அது தையல் நம்ம கட் ஆகாமல் தையல் வரைக்கும் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? டைரெக்டாகவும் இந்த மாதிரி திருப்பி அடிக்கலாம், இல்லை நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி அடிக்கலாம். இதில் நான் டைரெக்டாகவே அடிச்சிருக்கேன். இப்போ இதுலேயே சுற்றி வர நம்ம அடிச்சிடலாம். நீவி கொடுத்து அடிச்சுக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் அடித்து முடிச்சுட்டு நம்ம சுற்றி வர என்ன பண்ணால் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு 2 பக்கமுமே நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணிடுறோம்.
அடுத்தது நம்ம ஹேண்டு அது மேலே வச்சு நம்ம அதே மாதிரி மேப்பக்கம் இதனுடைய மேப்பக்கம் அதனுடைய மேப்பக்கம் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டு அடிங்க, திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ இதில் படிமான தையல் போடுறேன். இதில் படிமான தையல் போட்டு திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து நம்ம மடித்து நம்ம நீவணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அப்படியே நான் கரெக்டாக திரும்பி உட்காரும். ஸோ அதனால் அப்படியே நான் படிமான தையல் போட்டு அது மேலே தைக்கிறேன். இப்போ கையை சுற்றி வரம் தைச்சிக்கலாம். ரெண்டு கையும் தைச்சிட்டு இதுலேயும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கிட்டா பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அது போட்டிருக்கேன். இப்போ துணியில் வந்து நம்ம டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இணைச்சிக்கலாம். இதில் வந்து நெக்கு கிட்ட வந்து கரெக்டாக உட்காரணும். நமக்கு வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கும் ஒன்று ஃப்ரண்ட்டோட பேக் எக்ஸஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த நெக்கு கிட்ட மட்டும் கரெக்டான இது வச்சுக்கணும். அந்த பக்கம் நம்ம ஆம்ஹோல் சைடு எக்ஸஸாக வர்றதை விட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தால். ஸோ ரெண்டுலேயும் 2 தையல் போட்டுக்கணும். 2 தையல் போட்டு நம்ம என்ன பண்ணோம், கையை வந்து இதில் ஸ்லீவ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே சென்டர் வந்து நாச் போட்டிருப்போம் ஸ்லீவில். ஸோ அந்த நாச்சியும் இதனுடைய ஜாயிண்ட்டு ஷோல்டர் சென்டர்லேயும் வச்சு நம்ம அதோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த இடத்துல அளவு கரெக்டாக முடியுதோ அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. அப்படி உங்களுக்கு அது வரல அப்படிங்கிற பட்சம் நீங்கள் சென்டர்லேருந்து இந்த பக்கம் முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி வச்சு அந்த சென்டர்லேருந்து அந்த சைடு முடிச்சுக்கோங்க. அடியில் சுருக்கம் விழாமல் ரொம்ப இழுக்காமல் நம்ம வந்து கரெக்டாக அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி இன்னொரு கையும் தைச்சிக்கலாம். நம்ம 2 பக்கம் 2 தையல் போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாத பட்சம் நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டு ஒரு தையல் போட்டுங்க. 2வது ஸ்டிச் போடும்போது நீங்கள் அதை வந்து பக்கமாக தையல் வர்ற மாதிரி அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம அந்த இது தூக்கிட்டு இருக்கோம் ஷோல்டர் இது, அதில் வந்து நம்ம அது மேலே உட்கார வச்சு நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது தூக்காது, அப்படியே ஸ்டிஃபாக வந்து அங்கே நின்றுக்கும். நம்ம வெளியில் வராது ஷோல்டர். இப்போ சுற்றி வரோம். அதே 1/4 இன்ச் கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் 1/4 இன்ச் கேப்பில் ஒரு லைன் போடுறோம். இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போடுறோம். அடுத்தது கை ஸ்லீவ் வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டு எங்கேருந்து தைக்கணும்னு பார்த்துக்குங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து அப்படி தைங்க. மேக்ஸிமம் நமக்கு தெரியும் அதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்னா 1.5 இன்ச்சு உள்ளதிலேருந்து ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து நீங்கள் அளவு டாப் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அளவு எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் அதே மாதிரி அடிக்கிறோம். அந்த இடத்துல போய் அந்த 1 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, கட் பண்ணும்போது. ஸோ கரெக்டாக அந்த ஹோல்ஸ்லேயே வர மாதிரி அடித்து இங்கே 1 இன்ச்சு கிட்ட வந்து முடியும். அதை அப்படியே திருப்பணும். நம்ம அப்படியே திருப்பி இந்த சைடு வரணும். அந்த இடத்துல வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து ஒரு லைன் தான் வரணும். நம்ம அப்போ தான் கீழே மடித்து அடிக்கும்போது நல்லா நீட்டாக வரும். இப்போ இது வந்து என்ன பண்ணால் மேலேருந்து ஒரு 7 இன்ச்சுக்கும் அதாவது ஆம்ஹோல் கீழே அவங்க உயரத்தை பொறுத்து அளவு சைஸு. கொஞ்சம் ஆம்ஹோலில் கொஞ்சம் கீழேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு கீழே ஹைட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கேப்பு. இதே வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா 3, 3.5 வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சுடிதார் வந்து ஷேப் எடுத்து கொடுக்கும்.
அடுத்து சைடு ஸ்லிட்டு எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு தனி நான் வீடியோவாக போடுறேன். இதில் வந்து வீடியோ வந்து எப்படி ஆஃப் ஆகிருக்குது எனக்கு தெரியல. ஸோ இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சைடு ஸ்லிட்லாம் அடிச்சுட்டு நம்ம கீழே வந்து நான் இந்த இது வந்து எனக்கு ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால் வந்து அது கொஞ்சம் விரிச்சு விட்டு நான் வந்து எனக்கு இதில் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ண முடிஞ்சது. இந்த கீழே இருக்கக்கூடியது இது வந்து துணியிலே கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. அந்த பார்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நான் அந்த பார்டர் வச்சு தைச்சு முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார்